வெல்கம் பேக் டு 3 Star எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி எல்இடி 49 இன்ச்சஸ். இது மாடல் நம்பர் 49X7002F. இந்த டிவி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து டிவி ஆன் பண்ண போகிறேன். செட்டு ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இந்த லைட்டை பார்த்துக்கங்க. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். பேக் லைட் எரியலை, நம்மளுக்கு கொஞ்சம் கூட பேக் லைட் எரியல. பாருங்கள், ரெண்டாவதும் அது ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் அந்த லைட்டு எரியுது, ஸ்டாண்ட் பை லைட்டு. பேக் லைட்டில் இந்த ஹோல்ஸில் தெரியும் நம்மளுக்கு லைட் எரிஞ்சிச்சுன்னா. பேக் லைட் கொஞ்சம் கூட எரியல, ஸ்டாண்ட் பை மட்டும் அணைஞ்சு எரியுது. இப்போ பாருங்கள், மோடுக்கு போயிடுச்சு, பிளிங்கிங் மோடு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எத்தனை பிளிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6, நமக்கு 6 பிளிங்க் வருது. இது வந்து பேக் லைட்டு எல்இடி பல்பெல்லாம் நல்லா இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். எல்இடி பல்பு போயிருந்தால் கூட பேக் லைட்டு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு எரிஞ்சிட்டு கூட ஆஃப் ஆகலை. ஃபுல்லாக பேக் லைட் டெட்டாக இருக்குது. ஆனால் பேக் லைட்டை நம்ம செக் பண்ணோன்னா, பேக் லைட்டு தனியாக எடுத்து டெஸ்டரில் செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது பேக் லைட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்வெர்டர்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, பேக் லைட்டு போகிற இன்வெர்ட்டரில் செக்ஷனில் தான் நம்மளுக்கு ஃபால்ட்டு. இது வந்து ஐசி நம்பர் முதல்ல மெயினாக நீங்கள் பாருங்கணும். இந்த சோனியில் நிறைய ஐசி வருது. இது வந்து இந்த ஐசி நம்பர் வந்து BD9423. உங்களுக்கு ஐசி நம்பர் சரியாக தெரியறதில்ல. இதில் வந்து டபுள் ஐசி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது 49 இன்ச்சஸ்னால டபுள் இன்வெர்ட்ரு. இதுக்கு ஒரு ஐசி, இந்த செக்ஷன் சைடில் இதுக்கு ஒரு ஐசி. இப்போது இதில் வந்து நமக்கு எல்இடி பல்பு பூஸ்டே ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த BD9423 அதோட ஐசியோட டேட்டாவை எடுக்கணும் நம்ம. அதாவது நெட்டில் நீங்கள் BD9423 டேட்டா ஷீட்னு போட்டிங்கன்னா அதோட பின்னோட அவுட்டெல்லாம் காமிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டாட் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு 1வது பின் ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடில் 1வது பின்னு. இப்போ நீங்கள் இதிலேருந்து 1வது பின், இதில் வந்து ஃபஸ்ட்டு ECC இருக்கும், 2வது வந்து ஃபெயில் இருக்கும், 3வது ரெகுலேட்டர், அப்படி நிறைய வரும். இதில் நீங்கள் 9வது பின்னை மெயினாக பார்க்கணும். இந்த ஐசியில் பொறுத்த வரைக்கும் 9வது பின்னில் 3.3 வோல்ட் நம்மளுக்கு வரணும். 9வது பின் வந்து ஃபெயில் மோடுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 9வது பின் வந்து ஃபெயில்டு மோட். 9வது பின் இதில் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வரும். இதுதான் 9வது பின்னு. லைனுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான் இந்த டிவியில். அதே போல் வர இந்த ஐசிலையும் அதே இடத்துல 9வது பின்னு இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான். இதுக்கும் கண்டினியூட்டி இருக்கும், ரெண்டும் கண்டினியூட்டி காட்டும். 9வது பின்னுக்கு ரெண்டுக்குமே கண்டினியூட்டி இருக்கும். இந்த கண்டினியூட்டியில் ஃபெயில் மோடுன்ற இதில் 9வது பின்னில் நம்ம வோல்டேஜ் வருதான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். இந்த 3.3 வோல்ட்டு இதில் வரணும். இதில் வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். இது வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ஐசி வேலை செய்யும், பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இந்த 3.3 வோல்ட் இங்கே வருதான்றதை செக் பண்ணலாம் முதல்ல. இப்போ பாருங்கள், நான் வந்து டிவி ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், நம்ம 9வது பின்னில் பார்க்கலாம். இதில் வந்து ஐசிக்கு போகிற வோல்டேஜ் வந்து VCC கரெக்டாக வருது, 19 வோல்ட் அப்படி வருது. நம்மளுக்கு இப்போ மெயினாக வந்து 9வது பின்னு நம்ம பார்க்கணும். 9வது பின்னு, இதுதான் 9வது பின்னு. இது 9வது பின்னுக்கு போகிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், எதுவுமே வரல. நம்ம இப்போ வந்து இது வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கிறதுனால ஸ்டாண்ட் பையை ரிலீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அது பின்னில் பார்க்கலாம். இந்த பின்னில் பாருங்கள், எதுவுமே வரல, 3.3 வோல்ட்டே வரல.
நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன், வோல்டேஜே எதுவுமே வரல. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 3.3 வோல்ட் வந்தால் தான் நம்மளுக்கு இந்த பேக் லைட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், பேக் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இந்த மதர் போர்டில் 3.3 வோல்ட் எங்கேயாவது வருதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் நம்ம இங்கேருந்து 3.3 எடுத்து ஒரு ஜம்பர் பண்ணுறோம். எத்தனாவது பின்னுக்கு? 9வது பின் ஐசியில். ஒரு ஐசிக்கு நீங்கள் ஜம்பர் பண்ணாலே போதும், இந்த ஐசிக்கும் அந்த ஐசிக்கும் கண்டினியூட்டி இருக்கனால 2 ஐசியுமே உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஃபெயில் மோல்டுன்ற 9வது பின்னில் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த மதர் போர்டு அப்புறம் ஸ்டாண்ட் பையில் தான் இருக்குது டிவி. பாருங்கள் 6 வாட்டி பிளிங்க் ஆகிட்டே கிடக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே எங்கேயாவது வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம காயில், இந்த காயிலில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த காயிலில் வந்து 3.41 அதாவது 3.3 வோல்ட் இந்த காயிலில் வருது. இந்த காயில் இப்போ நம்ம இந்த காயிலிருந்து ஜம்பர் பண்ணி நம்ம இந்த ஐசியில் நம்ம இப்போது கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதாவது 9வது பின்னில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? 9வது பின்னில் நம்ம 3.3 வோல்ட்டை இப்போ கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம டிவி ஆன் பண்ணி காட்டலாம். நான் உங்களுக்கு இதை லைனை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஜம்பர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த காயில் 3.3 வோல்ட் நம்மளுக்கு வருது. இது நேராக ஒயர் அந்த எடுத்துகிட்டு போயிட்டு இந்த போர்டில் 2 ஐசியில் ஏதாவது ஒரு ஐசியில், ரெண்டுமே ஒரே லிங்க்கு தான். அதில் வந்து நான் வந்து 9வது பின்னில் ஃபெயில் மோடுன்ற பின்னில் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட டேட்டா ஷீட்டை எடுத்து நீங்கள் அந்த ஐசியோட நம்பரை வச்சு அந்த நெட்டில் போட்டு அந்த டேட்டா ஷீட்டை எடுத்தால் தான் உங்களால் இந்த 9வது பின் எதுன்னு கண்டுபிடிச்சி உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு டேட்டா ஷீட்டை பார்த்து இந்த மாதிரி 9வது பின்னில் நீங்கள் கொடுத்துடணும். அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த இடத்துல சால்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் சால்டர் பண்ணிட்டேன். 9வது பின்னுக்கு அது போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம டிவியை நான் ஆன் பண்ணுற முதல்ல. இப்போ டிவி வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து தான் கொடுத்துருக்கேன். இதில் 3.3 வோல்ட் 3.41 அப்படியே வருது. நேராக இங்கே பாருங்கள், ஒன்பதாவது பின்னில் கொடுத்துருக்கேன். இந்த 9வது பின்னு இங்கேயும் ஒரு இந்த ஐசிக்கு இதில் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஐசியில் 9வது பின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐசிக்கும் 3.41 வருது. ஸோ இங்கே பாருங்கள், இதே கரண்ட்டு தான் இங்கே இதுக்கு லைன் வருது. ஸோ நான் இங்கே கொடுத்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கிறனால 4.3 வோல்ட்டு இதில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டாண்ட் பையை ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், பேக் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. லைட் எரியுது பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லைட் எரியுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செட்டில் அதாவது BD 9423 போட்டிருக்க ஐசியில் ஃபெயில் மோடுன்ற இடத்துல நம்மளுக்கு 3.3 வோல்ட் வரணும். அது வரலைன்னா உங்களுக்கு இந்த பேக் லைட் எரியாது, 6 டைம் பிளிங்க்ஸ் போகும். அப்போ அதை நம்ம நீங்கள் அந்த மட்டும் நீங்கள் செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துடணும். இப்போது நான் வந்து அது மாதிரி 3.3 வோல்ட்டை மதர் போர்ட்லேருந்து எடுத்து டைரெக்டாக ஜம்பர் பண்ணி இங்கே கொடுத்துட்டேன். போல் சோனியில் 9397 சொல்லி ஒரு ஐசி இதே போல் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து 10K ரெசிஸ்டரை போட்டு நம்ம எர்த்து பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் மோடை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஆன் ஆகிடும். ஆனால் இந்த ஐசியில் பொறுத்த வரைக்கும் ஃபெயில்டு மோடுன்ற 9வது பின்னில் ஃபெயில்டு மோடுன்றத 3.3 வோல்ட் வந்தால் தான் இந்த ஐசி வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுபோல் சோனி டிவியில் 9423 ஐசி போட்டிருக்க எல்லா செட்டிலையுமே இதில் டபுள் ஐசி வருது. சில செட்டில் இது வந்து 49 இன்ச்சஸ்னால் டபுள் ஐசி கொடுத்துருக்காங்க பூஸ்டிங்காக. இதே போல் 32ல் வரும், 40ல் வரும். அதே ஐசி 9423ன்ற ஐசிக்கு எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா டிவி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.